யாழை கொணர்ந்திங்கு மீட்டியதால் ஒரு யாசகன் மன்னனிடமிருந்தோர் பாழை பரிசு பெற்றான் என கூறிடும் பண்டை பழங்கதை கேட்டதுண்டு. வட அமெரிக்காவின் ஆதிக்குடிகளான உடன்சோனி, மேட்டி ஆகியோரின் மரபுவழி மண்ணிலும் ஆற்றின் பழங்குடிகளான மிசிசாகாவினரினும் நிலப்பகுதியிலும் நாம் இன்று கூடியிருக்கின்றோம் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்வை துவங்குகின்றேன். ரக்வாய் கூட்டுக்குழு, ஒஜிபே குழு மற்றும் கூட்டு நாடுகளிடையே உருவான உடன்படிக்கையான கிண்ணத்துடன் ஒற்றை கரண்டி சோழி அணிமணி கூட்டு ஒப்பந்தத்திற்கு அடிப்படையாக இந்நிலப்பகுதியே அமைந்திருந்தது. இந்த உடன்படிக்கை வட அமெரிக்காவின் பெரும் ஏரிப்பகுதிகளின் வளங்களை அமைதியான முறையில் பகிரவும் பராமரிக்கவும் உருவாக்கப்பட்டது. இந்நிலம் உயர் கனடா உடன்படிக்கைக்கும் உட்பட்டதாகும். உடனசோனி பழங்குடி மொழியின் கராண்டோ என்ற சொல்லடியிலிருந்து பிறந்த இன்றைய டொராண்டோ என்ற சொல் இப்போதும் ஆமைத்தீவு என்று அழைக்கப்பட்ட வட அமெரிக்காவின் பல பூர்வக்குடிகளின் வசிப்பிடமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மண்ணிலும் இந்த சமூகத்திலும் வாழவும் இயங்கவும் கிடைத்த வாய்ப்பிற்காக நாங்கள் இந்த மண்ணுக்கும் அதன் ஆதி மக்களுக்கும் கடப்பாடு உடையவராகிறோம். அடுத்ததாக, உலகெங்கிலும் ஒடுக்குமுறைகளாலும் சமூக நீதிக்கான உயிரிழந்தவர்களின் நினைவுகளை மனதிலேந்தி அவர்களுக்கு ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து எங்களுடன் இணைந்திருக்கும் இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் திரு மைருனான் அவர்களுக்கும் வணக்கம். எனது பெயர் பிரேமச்சந்திரா. இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து செய்து கொண்டிருக்கும் ஓராயம் அமையத்தின் தலைவர். இந்த நிகழ்வானது ஓராயம் அமையத்துடன் சேர்ந்து டொராண்டோவில் இருக்கும் 10 தமிழ் கலை இலக்கிய சம்பந்தம் உள்ள அமைப்புகளுடன் இணைந்து நடத்தப்படுகின்றது. ஓராயம் அமையத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பெருந்தொற்று காலத்தில் 2020ஆம் ஆண்டு எல்லோரும் வீட்டுக்குள் இருந்த நேரங்களில் யாழிந்து கல்லூரியில் 1971ஆம் ஆண்டு தொடக்கம் 1977ஆம் ஆண்டு ஒன்றாக படித்த 40 மாணவர்கள் 7 நாடுகளில் இருந்து ஜூம் வழியாக இணைந்து கதைத்தோம். அந்த நேரத்தில் எங்களது அறிவையும் அனுபவங்களையும் தாய்நாட்டில் இருக்கும் மக்களுக்கும் நிலைபெறான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையை உணர்ந்து ஓராயம் அமையம் என்னும் பெயரில் கனடாவில் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இதை நாங்கள் பதிவு செய்தோம். கடந்த 6 வருடங்களாக அங்கு இலங்கையில் இருக்கும் மக்களுக்கு நாங்கள் சில சேவைகளை செய்து கொண்டு வருகின்றோம். எங்கள் ஓராயம் அமையத்தின் போஷகராகவும் திரு மயூரநாதன் இருக்கின்றார். கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் இந்த புத்தகம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டது. அந்த புத்தக வெளியீட்டுக்கு நடந்த ஒரு சில வாரங்களிலேயே இந்த புத்தகத்தை பற்றிய விமர்சனங்கள் பலராலும் உயர்வாக பேசப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த புத்தகத்தின் முக்கியத்துவம் கருதி நாங்களும் கனடாவில் இந்த புத்தக வெளியீட்டை நடத்த வேண்டும் என்று எண்ணத்துடன் மயூரநாதனை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் நேரே இங்கே வந்து வெளியீடு செய்வதாகத்தான் இருந்தது. ஒரு சில காரணங்களால் அவர் வர முடியாதபடியால் இந்த வருடம் நாங்கள் இப்பொழுது இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துகின்றோம். இந்த புத்தகத்தின் மதிப்புகளை பற்றி
எங்களுக்கு பேச 3 இங்கு வந்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து சபையோரிலும் இருந்து நாங்கள் விமர்சனங்களை எதிர்பார்க்கிறோம். அதற்கு முன்னராக திரு மயூரநாதன் அவர்கள் தமது ஏற்புரையை நடத்துவார். அதன் பின்னர் இந்த புத்தக வெளியீடு விழா நடைபெறும். இந்த மரபு வழியான சரித்திரங்களை நாங்கள் ஏன் இப்படியான ஆவணப்படுத்த வேண்டி இருக்கின்ற என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் செய்வதற்காக, ஒருங்கிணைத்து நடத்துவதற்காக அரசு விக்னேஸ்வரனை நான் இங்கு அழைக்கின்றேன். மிக்க நன்றி. யாழை கொணர்ந்திங்கு மீட்டியதால் ஒரு யாசகன் மன்னனிடம் இருந்தோர் பாழை பரிசு பெற்றான் என கூறிடும் பண்டை பழங்கதை கேட்டதுண்டு. பாலை பரிசு பெற்றாலும் அப்பாலையை பச்சை படுத்தி பயன் விளைத்து வாழத் தொடர்ந்து முயன்றதனால் இன்று வையத்துயர்ந்தது யாழ்ப்பாணம். ஆழக்கடலினுள் அமிழ்ந்தனவே எங்கள் அன்றை பெரும்புகழ் ஆதலினால் வீழத் தொடங்கி முடிந்தனவாம் பல விந்தை என்றோர் கதை வந்ததுண்டு. வீழத் தொடங்கிய விந்தை முழுவதும் மீட்டுக் கொடுத்த பெருமையிலே ஈழத்தமிழகம் இன்று நிலம் தனில் இன்று நிமிர்ந்தது யாழ்ப்பாணம். ஆறு நடந்து திரிந்து வயல்கள் அடைந்து கதிர்கள் விளைந்திட வானேறி உயர்ந்த மலை ஏதும் இல்லையே என்ற ஓர் கதை சொல்வதுண்டு. ஏறி உயர்ந்த மலை இல்லை ஆயினும் என்ன இருந்தன தோள்கள் என்றே கூறி உழைத்த பின் ஆரி கலைகளில் ஊறி சிறந்தது யாழ்ப்பாணம். இப்படி மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்களால் பாடல் பெற்ற இந்த யாழ்ப்பாண மாநகரத்தை பற்றிய ஒரு ஆய்வு நூலைத்தான் இன்று இந்த இடத்தில் நாங்கள் டொரண்டோ நகரில் வெளியிட இருக்கிறோம். இந்த நூலுக்கு என்னை பொறுத்தவரையில் 2 சிறப்புகள். முதலாவது, இது தமிழில் எழுதப்பட்டிருப்பது. அதாவது தமிழியலை கற்பவர்களே தமது ஆய்வுகளை ஆங்கிலத்தில் எழுதுகின்ற இந்த காலத்தில், அதாவது பலரும் வாசிக்க வேண்டும் என்பதற்காக தமிழில், அதாவது தமிழர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீண்ட காலமாக வாழ்ந்த இந்த நகரத்தின் வரலாறை ஆய்வு செய்து கட்டடக் கலைஞரான இந்த ஆசிரியர் மயூரநாதன் அவர்கள் தமிழிலே அதை எழுதியிருப்பது இந்த புத்தகத்துக்கு மிகச் சிறப்பான ஒரு பெருமை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஆங்கிலத்தில் பல விஷயங்களையும் நாங்கள் வாசிக்கலாம், ஆனால் தமிழில் எழுதப்படுவது தமிழ் வாசகர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைவது மட்டுமல்லாமல் தமிழுக்கும் ஒரு வளம் சேர்க்கும் விடயமாக அமைவது ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு வரலாறு சம்பந்தமானது. நான் இலங்கையில் வரலாறு, எனக்கு பள்ளிக்கூட காலத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு பாடம் வரலாறு தான். ஏனென்று சொன்னால், அதிகபட்சமாக மின்னேரியா குளத்தை கட்டியவன் மகாசேனன் என்பதை பாடமாக்கிவிட்டு பரீட்சையில் சரியாக எழுதிவிட்டு போகும் ஒரு பாடமாகவே அதை நான் கற்றுக்கொண்டிருந்தேன். இலங்கை வரலாறை பொறுத்தவரையும் மகாவம்சத்தை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. அது எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய வரலாற்றுக்கும் முக்கியமான எந்த விஷயத்தையும் வரலாறு கொண்டிருக்கவில்லை. எனவே வரலாறு என்பது ஒரு முக்கியமான ஒரு துறை. அதாவது வரலாறு என்பது ஒரு தனித்துறை என்றாலும் அது பல்வேறு துறைகளின் ஒரு கூட்டு. மானிடவியல், சமூகவியல், கட்டிடக்கலை, பொருளியல் எல்லாவற்றையும் சேர்த்ததுதான் வரலாறு. இந்த வரலாற்றை கட்டிடக்கலை என்கிற தனது பின்னணியில் இருந்து நோக்கி ஆய்வு செய்து ஒரு ஆய்வு நூலாக தமிழில் மயூரநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் என்பது இந்த நூலுக்கு மிகவும் சிறப்பு சேர்க்கிற ஒரு விடயமாக அமைகிறது. இந்த நூலை இங்கே வெளியிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக உழைத்த ஓராயம் மற்றது தொண்டு நிறுவனங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு வந்த அனைவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இப்பொழுது நிகழ்வுக்குள் நுழையலாம். இந்த நிகழ்வில் இன்று 3 பேர் இந்த நூலை பற்றி பேசுவதற்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். 3 பேரும் 3 விதமான பின்னணிகளில் இருந்து இந்த நூலை பற்றி பேச போகிறார்கள். முதலாவது கிரிதரன் அவர் ஒரு கட்டடக்கலை பட்டதாரி, எழுத்தாளர், மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் கட்டடக்கலை பட்டதாரி. இலங்கையில் இருந்த காலத்திலேயே எழுத்துலக வாழ்வினை ஆரம்பித்து இன்று கனடாவில் தொடர்ந்து எழுதி வருகிறார். பதிவுகள் என்னும் இணைய இதழினை 2000ஆம் ஆண்டிலிருந்து ஆசிரியராக நடாத்தி வருகிறார். கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரைகள், ஆய்வு என பல வடிவங்களிலும் எழுதி கொண்டிருக்கிறார். இதுவரை 11 நூல்கள் அவரது வெளியாகியுள்ளன. நல்லூர் ராஜதானி நகர அமைப்பு ஆய்வு நூல் மற்றும் இவரது சிறுகதைகள் என்பவை சிங்கள மொழிக்கும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது படைப்புகள் பல இப்பொழுது அமேசான் கிண்டில் தளத்தில் மின்னூல்களாகவும் கிடைக்கின்றன.
பொந்து பறவைகள் என்னும் இவரது சிறுகதை சிங்கப்பூர் கல்வி அமைச்சினால் தமிழ் மாணவர்களுக்கான பாடத்திட்டம் ஒன்றில் உள்ளடக்கப்பட்டுள்ளதும், அதேபோல் அமெரிக்கா என்னும் அவரது நாவல் தமிழ்நாட்டு அமெரிக்கன் கல்லூரியின் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இலக்கிய சாதனை விருதினையும் 2022ஆம் ஆண்டு யாழ் இந்து கல்லூரி கனடா சங்கத்தின் சமூக செயற்பாடுகளுக்கான விருதினையும் பெற்றிருக்கிறார். முதலாவது இந்த புத்தகத்தை பற்றிய ஆய்வினை அவர் தொடக்கி வைப்பார். இங்கு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி. இந்த வரலாற்று பற்றிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நூலினை எழுதியிருக்கும் இந்த நிகழ்வையும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நிகழ்வாகவே நான் கருதுகின்றேன். இந்த நூலின் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகையில் இது வரலாறு பற்றிய நூல் மட்டுமல்ல. வரலாற்றை பொதுவாக வரலாறு என்றால் ஆளுமைகளின் வரலாறு, மன்னர், அவரது சந்ததியினர் என்ற நோக்கில் வரலாற்றை எழுதியிருப்பார்கள். இந்த நூலானது அந்த நோக்கில் எழுதப்படவில்லை. தமிழர்களின் முக்கிய நகரங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் நகரம் பற்றி பௌதிக ரீதியில் இதன் ஆசிரியர் கட்டடக்கலைஞர் எழுதியிருக்கின்றார். அந்த வகையில் இது ஒரு தனித்துவமிக்க நூல். மேலும் இந்த நூலின் அவசியம் ஏனென்றால் இலங்கை தமிழர்களாகிய எங்களை பொறுத்தவரையில் வரலாற்றில் ஒரு தெளிவில்லை. ஏனென்றால் ஒரு 400 வருஷத்திற்கு முந்தைய நமது வரலாற்றை கூட தெளிவாக கூறக்கூடிய எந்த நூல்களும் இல்லை. அதற்கு காரணம் இந்த விஷயத்தில் இந்த சமயத்தில் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சிங்கள மக்கள் இந்த விடயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தீபவம்சம், மகாவம்சம், சூழவம்சம் என்று தங்கள் வரலாற்றை பல 100 வருடங்களாக எழுதிக்கொண்டு பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் நாம் அதனை செய்யவில்லை. முதலாக அதனை செய்தவர் 18ஆம் நூற்றாண்டில் இருந்த மாதகளைச் சேர்ந்த மயில்வாகன புலவர். அதுகூட அந்த காலத்து ஒல்லாந்த தேசாதிபதியின் அழைப்பின் பேரில் தான் அதை செய்திருக்கின்றார். அவர் பல 100 வருடங்களுக்கு முற்பட்ட எமது வரலாற்றை பற்றி கூறியதால் அந்த நூலில் பல கட்டுக்கதைகள், கேள்வி வாயிலாக கேட்ட கதைகள் என்று பலவற்றை அவர் அதில் எழுதியிருக்கின்றார். அதனால் அதனை தெளிவுபடுத்துவதற்காக 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முதலியார் சே. ராசநாயகம், சுவாமி ஞானப்பிரகாசர் போன்றவர்கள் அவர் அந்த நூலை ஆராய்ந்து அதில் உள்ள குழப்பங்களை தீர்ப்பதற்கு முயற்சிகள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படி என்றாலும் அது ஒரு பூரணமான முடிவுகளாக கொள்ள முடியாது. இது எங்களுடைய ஒரு குறைபாடு. அதற்கு காரணம் நாம் வரலாற்றை ஒருபோதும் பதிவு செய்யவில்லை. அடுத்தது நமது இன்னொரு குறைபாடு, நமது மரபுரிமை சின்னங்களை நாங்கள் பேணுவதில்லை. உதாரணமாக நல்லூர் நகரம் ஒரு காலத்தில் ராசதானியாக இருந்த நகரம். அந்த நகரில் இருந்த எந்த சின்னங்களையும் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. இந்த அது ஒரு காரணம் போர்த்துகீசர் அவற்றை உடைத்து விட்டார்கள். ஆனால் இருந்த சின்னங்களை நாங்கள் பாதுகாப்பதில்லை. அதனை இந்த நூலில் அவர் சுட்டிக்காட்டியிருப்பார். அது உண்மை. ஏனென்றால் இப்பொழுது மந்திரிமனைக்கு இருக்கும் நிலையை நாங்கள் அறிவோம். அது எங்கள் காலத்தில் பல கட்டட சின்னங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அவற்றையும் சிலவற்றை இந்த நூலில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இத்தகைய ஒரு சூழல், வரலாற்று தெளிவில்லாத நிலையில் வரலாற்றை, மரபுரிமை சின்னங்கள் போன்றவற்றை பாதுகாப்பதில் பற்றிய விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இந்த புத்தகம் ஒரு விழிப்புணர்வை, அந்த பிரக்ஞையை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்தது இந்த நூலில் அவர் யாழ்ப்பாண நகர் 400 வருஷம் 1621ஆம் ஆண்டிலிருந்து 1948 வரையிலான காலகட்டத்தில் யாழ்ப்பாண நகரம் எப்படி இருந்தது என்பதை
பல்வேறு சான்றுகள், நூற்றுக்கணக்கான சான்றுகளை தேடி எடுத்து எழுதியிருக்கின்றேன். அது மிகவும் ஒரு சிரமமான பணி. ஏனென்றால் அவர் தேடி எடுத்த சான்றுகள் எல்லாம் எங்கள் வரலாற்று நூல்கள், அடுத்தது போர்த்துகீசர் காலத்து ஆவணங்கள் நூல்கள், ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலத்து நூல்கள், அறிக்கைகள், இவற்றையெல்லாம் அவர் தேடி எடுத்து சிலவற்றை அவர் நெதர்லாந்து ஆவண காப்பகங்களிலிருந்து நிலப்படங்களை எடுத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் எடுத்து ஆராய்ந்து தொகுத்து இந்த நூலை குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். அவ்வப்போது தனது கருத்துக்களையும் அவர் கூறியிருக்கின்றார். அப்படி கூறியிருந்தாலும் இந்த நூலின் சிறப்பு இத்தகைய அவரது தேடுதலால் விளைந்த இந்த ஆராய்ச்சியை வெளிப்படுத்துவதுதான். அந்த வகையில் கட்டடக் கலைஞர் மயூரநாதன் இந்த நூல் மூலம் சிறந்த வரலாற்று அறிஞர்களில் ஒருவராக மூழ்த்திருக்கிறார், அதாவது தோன்றியிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். இந்த நூலின் முக்கியத்துவத்தை பற்றி நான் ஒரு சுருக்கமாக கூறினேன். மேலும் எனக்கு இந்த நூல் ஏன் என்னை கவர்ந்தது என்னும் நோக்கில் நான் சில வார்த்தைகள் கூறலாம் என்று நிற்கின்றேன். இங்கு பலர் மேலும் இருவர் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் நோக்கில், தங்கள் பார்வையில் இந்நூலை விமர்சிப்பார்கள், தங்கள் கருத்துக்களை கூறுவார்கள். நான் கட்டடக்கலை, நகர அமைப்பு போன்ற நோக்கில் இந்த நூல் என்னை மிகவும் கவர்ந்தது. எனவே அது பற்றி சில கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நூலை மயூரநாதன் பல பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார். நல்லூர் காலம், யாழ்ப்பாணரில் ஒல்லாந்தர் ஆண்ட காலம், போர்த்துகீசர் ஆண்ட காலம், ஒல்லாந்தர் ஆண்ட காலம், அடுத்தது ஆங்கிலேயர் காலம். ஆங்கிலேயர் காலத்தை அவர் 4 பகுதிகளாக பிரித்திருக்கின்றார். அவ்விதம் பிரித்திருப்பது அவர் எவ்வளவு தூரம் அந்த வரலாற்றை கூர்ந்து பார்த்து அந்த வரலாற்று காலத்துக்குரிய முக்கியமான மாற்றங்களை அடிப்படையில் பிரித்திருக்கிறார் என்பதை அவதானிக்க முடிகிறது. முதலாவது நல்லூர் காலத்தை பற்றி அவர் கூறியது என்னை கவர்ந்தது. ஏனென்றால் நான் நல்லூர் ராஜதானி பற்றி ஒரு நூல் 30 வருடங்களுக்கு முன்னர் எழுதியிருக்கின்றேன். அது முதல் முறையாக தமிழரசர் காலத்தில் நல்லூர் ராஜதானியின் நகர அமைப்பு எப்படி இருந்தது என்பதை விவரிக்கும் ஒரு நூல் ஆய்வு. அந்த நூலில் அதனால் குறிப்பிடுவேன் என்று அதை பற்றி அறிஞர் கருத்துக்களை கூறியிருப்பதால் அவர் அந்த நூலையும் சுட்டிக்காட்டி சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். என்னுடைய அந்த சிறு ஆய்வு நூலில் கிடைக்கப்பெறும் சரித்திர சின்னங்கள், வரலாற்று ஆவணங்கள், போர்த்துகீசர் காலம் எங்களோட தமிழாக்கல்ற வரலாற்று நூல்கள், அடுத்தது பழந்தமிழர் அல்லது கட்டுடக்கலை, நகர அமைப்பு முறைகள், வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் இன்று வரை நாங்கள் வீடுகள் கட்டுவதற்கு அதைத்தான் பாவிக்கிறோம். அவற்றின் அடிப்படையில் அதனை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன். அந்த முடிவு என்ன எப்படி என்றால், நல்லூர் ராஜதானி எப்படி இருந்ததென்றால், முத்திரைச்சந்தையை மையமாக கொண்டு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு 2 பிரதான வீதிகள் அதனை ஊடறுக்கும். அந்த வீதிகள் 4 பகுதிகளாக அந்த நகரை பிரித்திருக்கும். வடகிழக்கு, வடமேற்கு, அப்படி அந்த வகையில் 4 பகுதிகளாக பிரித்திருக்கும். சதுர வடிவில் நகரம் இருந்தது. அந்த பிரதான வீதிகள் நகரங்களை சதுர வடிவில் நகரம் இருந்தது. அந்த சதுர வடிவில் அந்த நகரத்தின் மதில் இருந்தது. அப்போ இந்த மதில் அதில் அந்த வீதிகள் சந்திக்கும் இடத்தில் 4 வாயில்கள், வடக்கு, தெற்கு, மேற்கு என்று. அதில் ஒவ்வொரு வாயிலுக்கும் வெளியில் ஒவ்வொரு கோயில். வடக்குக்கு சட்நாதர், மேற்குக்கு வீரமாகாளியம்மன் கோயில், மற்றது வெயில் வந்த பிள்ளையார் கோயில் கிழக்கில், மற்றது கைலாசநாதர். இவ்விதமான ஒரு சூழலில் நடுவில் பிரதானமான நல்லூர் ஆலயம் இருந்தது. அதோட ஆலய நகரமாகவும் தலைநகராகவும் இருந்தது என்று கூறியிருந்தேன். அப்போ இதை பற்றி சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அந்த கருத்துக்களை ரெண்டு மாதிரியும் கூறியிருக்கிறார். ஒரு இடத்துல அவர் கூறியிருக்கிறார் எப்படி என்றால், போர்த்துகீசர் கால வரவழங்களின் படி அந்த நல்லூர் வீதிகளில் ஒழுங்கற்று இருப்பதால் முத்திரைச்சந்தை நடுவில் இருந்திருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அறிமுகத்தில்
யாழ்ப்பாண வயவுமாலை போன்ற இதன்படி முத்துரைச்சந்தை நடுவில் இருந்திருக்கும் என்று கூறியிருக்கிறார். இருந்திருக்கலாம் என்ற ஒரு தொனி இருக்கிறது அவர் கூற்றில். உண்மையில் அந்த முத்துரைச்சந்தை நடுவில் இருந்தது என்று கூறியது அது வரலாற்றில் முதல் முறையாக நான் நினைக்கிறேன் அந்த என்னுடைய நூல் தான். அதுக்கு முதல் பொதுவாக கூறியிருப்பார்கள். எனவே அந்த விதமாக அதே மாதிரி அவர் அந்த ஒல்லாந்தர் காலத்தில் 100 தமிழரசர் காலத்திலிருந்து பல ஆண்டுகள் போய்விட்டாங்க, 100 ஆண்டுகளுக்கு மேல். அப்பொழுது ஒல்லாந்தர் கால ஆவணங்களில் நல்லூரை கிராமமாக குறிப்பிட்டிருப்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அதே சமயம் போர்த்துகீசர் காலத்தில் நல்லூர் பட்டணம் என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருப்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதன்படி போர்த்துகீசர் காலத்தில் தலைநகராக இருந்த நல்லூர் ஒல்லாந்தர் காலத்தில் அதன் முக்கியத்துவம் இழந்து சுருங்கி போனதாக கருதலாம். அத்தகைய ஒரு சூழலில் எத்தனையோ மாற்றங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஏற்பட்டிருக்கலாம். அதனால் அந்த தெருக்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவரது நூல், அவரது கருத்துகள் எங்கள் பழந்தமிழர் கட்டிடக்கலை விதிகளையும் நகர அமைப்பு விதிகளையும் எடுத்து பார்த்திருந்து இதனை அவர் அணுகியிருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. அது ஒரு முக்கிய. மேலும் அவரது இந்த எல்லாம் அவர் வரைந்துள்ள படங்களில் நான் இந்த கிழக்கில் ஒரு கோட்டை வாசல் என்று குறிப்பிட்டிருப்பதையும் காட்டியிருக்கிறேன். அப்போ என்னுடைய நூலில் அதை நான் முக்கியமாக பார்த்துருக்கேன். ஏனென்றால் மேற்கில் ஒரு மதில் இருந்ததை 1560 போர்த்துகீசர் படையெடுத்த பொழுது பதிவு செய்திருக்கிறார்கள். அதை இவரும் மயூரநாயனும் சுட்டி காட்டியிருக்கிறேன். அப்போ மேற்கில் ஒரு வாசல் இருந்தது ஷுவர், கட்டாயம் நிச்சயம். அதே மாதிரி யாழ்ப்பாண வயவுமாலை வடக்குக்கு பாதுகாப்பாக ஒரு கோயில் கட்டப்படும் சட்டநாத கோயில் அந்த பேர் குறிப்பிட்டிருக்கு. அது சாத்தியம் உண்டு. ஆகவே அதில் ஒரு வாயில் இருந்திருக்கு. ஆகவே சவுத்தில் ஈஸ்டில் கிழக்கில் எந்தவித இதையும் நான் வரலாற்று ரீதியான எந்த ஒரு கூற்றுக்களையும் நான் காணவில்லை. ஆனால் அந்த பகுதியில் உள்ள காணி துண்டுகளில் கோட்டை வாசல் என்று இருந்திருக்கு. ஆகவே அது இவரையும் சுட்டி காட்டியிருக்கிறேன். இப்போ அந்த வகையில் 3 வாசல்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆனால் நகர அமைப்பு விதிகளின்படி இந்த கோயில் இப்படி இருந்தபடியா, இந்த பிரதான வீதிகளாக இருந்தபடியா 4வது வாசல் கைலாசநாதர் கோயில் அடியில் இருந்திருக்கலாம் என்று ஊகிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நான் என் ஆய்வை முடித்திருந்தேன். எனவே அது பற்றி இவர் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி. அடுத்தது இந்த நல்லூர் காலத்தில் அவர் கட்டடக்கலை பொறுத்த வரையில் இன்று மட்டும் மந்திரிமனை என்ற ஒரு கட்டடம் உண்டு. ஆனால் மந்திரிமனையின் கட்டிடம் அதன்படி அதில் உள்ள ஆண்டுகளின்படி 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் இவர் அதனை ஒல்லாந்தர் காலத்து கட்டடக்கலை, ஒல்லாந்தர் காலத்துக்குரிய கட்டடமாக குறிப்பிட்டிருக்கிறார். அது அவரது ஆய்வு சிறப்பை வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படி தன்னை கருத்தை முன்வைக்கின்றார் என்றால், அந்த மந்திரி மனையை பற்றி முதல் முறையாக நான் பார்த்த ஒரு தள வரைபடம். அவர் ஒரு கட்டட கலைஞர் என்றபடியால் மிகவும் அழகாக அளவுக்கு ஏற்றபடி வரைந்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு வரைபடம். தச்சலாக அந்த கட்டடம் இல்லாமல் போனால் கூட திருப்பியும் கட்டலாம். அதே மாதிரி பழைய படங்களை வச்சுக்கொண்டு கட்டலாம், அந்த வரைபடத்தை வச்சுக்கொண்டு. அந்த வகையில் அது முக்கியத்துவமாக இந்த வரைபடம், அதை இந்த நூலில் அவர் வரைந்திருக்கின்றார். அப்போ அந்த வரைபடத்தில் அவர் அந்த தள வரைபடத்தையும் ஒல்லாந்தர் காலத்து வீடுகள், சில மாளிகைகள் போன்றவற்றின் வரைபடத்தையும் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறார். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஒல்லாந்தர் காலத்து கட்டிடக்கலை பாணியில் அமைந்த வீடுகளைப் போல் இந்த மந்திரிமனை அமைந்திருக்கிறது. அதாவது அந்த முன்னுக்கு அதை விட முன்பக்கம் மேலதிகமாக ஓலக்க வாயில் என்ற ஒரு வாயில் இருக்கிறது. அப்போ அந்த வாயிலை நீக்கிவிட்டு பார்த்தால் சரியாக ஒல்லாந்தர் காலத்து வீடுகளை போல் இருக்கும். அந்த பக்கத்தில் அந்த படத்தையும் அவர் ஒப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் அவ்விதமாக அவர் அந்த கட்டடத்தில் காணப்படும் ஆண்டுகளை பற்றி பார்த்தால் அது 19ஆம் நூற்றாண்டு. ஆனால் அவர் ஒல்லாந்தர் காலம் என்று போட்டு குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அவர் அந்த கட்டடக்கலை பாணியை வைத்து அவர் ஒல்லாந்தர் காலத்து பகுதியில் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கலாம் என்று முடிவுக்கு வருகிறார். அதன்படி அந்த கட்டடம் ஏற்கனவே இருந்த ஒரு கட்டடம் பேருந்து 19ஆம் நூற்றாண்டில் வாங்கியவர்களால் அது மேலும் மாறுதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது.
என்பது அவரது ஒரு கருத்து. அதோட முக்கியமான கருத்தாக நான் இந்த நூலில் அவதானிக்கின்றேன். அந்த மந்திரிமனை இன்று ஒரு சீர்கட்ட நிலையில் இருக்கிறது. அதை இன்னும் பேணுவதில் கவனம் செலுத்துவது நல்லது. கட்டாயம் அது ஒரு மரபுரிமை சின்னம் என்று நான் கருதுகின்றேன். அடுத்தது இன்னொன்று எல்லாருக்கும் தெரியும், அந்த நல்லூர் பருத்துறை வீதியில் இருக்கிற சங்கிலித்தோப்பு வாசல். அந்த சங்கிலித்தோப்பு வாசல், அது ஏன் சங்கிலித்தோப்பு வாசல் என்று பொதுவாக சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் சங்கிலித்தோப்பு என்ற காணித்துண்டு இருக்கிற இடம் சட்னார் கோவில் பக்கம் அந்த காணித்துண்டு, அதெல்லாம் சங்கிலித்தோப்பு என்று இருக்குது. ஆனால் இதைத்தான் பொதுவாக சங்கிலித்தோப்பு என்று சொல்வார்கள். ஆனால் சிலர் கல்தோரண வாயில் மற்றும் அதை வேறு பெயர்களால் அழைப்பார்கள். அதை இவர் சிறிது ஆராய்ந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார். அதுவும் ஒரு முக்கியமான முடிவாக எனக்கு படுகிறது. பொதுவாக அந்த சங்கிலித்தோப்பு அந்த கட்டட சிதைவை பார்த்து எல்லாரும் நினைப்பார்கள் அது ஒரு மாளிகையின் முன் தோற்றமாக்கும் என்று. அப்படி இல்லை என்று இவர் இதில் கூறியிருக்கிறார். அதாவது அதற்கான சாத்தியம் இல்லை. அந்த கட்டடத்தின் அமைப்பின்படி அது அந்த பகுதியில் இருந்த முக்கியமான மாளிகையை சுற்றி இருந்த மதிலில் இருந்த ஒரு நுழைவாயில் என்று இவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் குறிப்பிட்ட அவர் ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது அது வாதம் தர்க்கத்தின்படி அது சரியாக எனக்கும் படுகிறது. அது ஒரு முக்கியமான இந்த நூல் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான விடயம். இது தவிர இது பொதுவாக நல்லூரை பற்றி சொன்னேன். அது இன்னும் ஒன்று ஒரு முக்கியமான விடயம். நல்லூர் காலத்தில் கட்டடத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது பழைய நல்லூர் எங்கே இருந்தது என்ற பற்றி இவர் கவனத்தை செலுத்தியிருக்கிறார். ஆனால் உண்மையில் இந்த போர்த்துகீசர் காலத்தில் நல்லூர் இருந்த கோயிலை இவர்கள் உடைத்து அந்த இடத்தில்தான் முதலில் ஒல்லாந்தர் கோயிலை கட்டினார்கள். கிறிஸ்தவ ஆலயத்தை போர்த்துகீசர் காலத்தில் கட்டினார்கள். அப்புறம் ஒல்லாந்தர் காலத்தில் தான் அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அது தற்போது இருக்கிற ஆலயம் பிறகு கட்டப்பட்டது, இன்னும் பெரிதாக்கப்பட்டு என்ற ஒரு குறிப்புகள் ஒல்லாந்தர் காலத்து ஒரு பாதிரியாரின் குறிப்புகளை மையமாக வைத்து அந்த இடத்தில்தான் எங்கள் ஆரம்ப நல்லூர் ஆலயம் இருந்திருக்க வேண்டும் என்பதை சுற்றி ஒரு கருத்து நிலவுகிறது. அதை இவர் இதில் கேள்விக்குட்படுத்துகிறார். அது என்ன பொறுத்தவரை வரையில் அந்த ஆலயம் அந்த பகுதியில் தான் இருந்திருக்கலாம், அந்த பழைய இப்போ செம்மணி கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிற இடத்தில். ஏனென்றால் அந்த பக்கத்தில் ஜமுனாரி என்று சொல்கிற அந்த டேங்க் இருக்குது. அது ஒரு பகர வடிவ குளம். அதை பற்றி இதில் கேள்விகளை வெறும் எழுப்பி சில பதில்களை கூறியிருக்கிறார். அது ஒரு செமினரி ஒன்று இருந்தது. பின்னர் ஒல்லாந்தர் செமினரி பெரிய ஒரு செமினரி, பெரிய 3.5 ஏக்கர் அகலத்தில் பரப்பளவு கொண்ட செமினரி. அதன் ஒரு பகுதியாகத்தான் இப்போ நல்லூர் செம்மணியில் இருக்கிற கிறிஸ்தவ ஆலயம் இருக்குது. பேர்ந்து அந்த செமினரி அழிந்து விட்டது. அந்த செமினரி கிறிஸ்தவ ஆலயம் இருந்த பகுதியில் தான் தற்போது இருக்கிற புனித ஜாக்கோப்பர் அந்த கோயில், அந்த தேவாலயம் இருக்குது. ஆனால் அந்த செமினரி இருந்த காலத்தில் அந்த ஒரு பகுதியில் அந்த ஜமுனாரி அதில் ஒரு அந்த செமினரியின் ஒரு பகுதி வெளிப்புற ஒரு வடக்கு பக்க சிவரோடு இருக்குது, அதோடு இணைந்து இருக்குது. அதன்படி இவர் சில கேள்விகளை கேட்கிறார். உண்மையில் ஜமுனாரி அரசர் காலத்தில் இருந்ததா, அல்லது செமினாரி கட்டினார்களா, அல்லது கொல்லாந்தர் கட்டினார்களா, அல்லது ஏற்கனவே இருந்த அந்த ஒரு பானா வடிவத்தில் இல்லாமல் செவ்வக வடிவத்தில் இருந்த ஒரு கேணியை அதில் அந்த செமினரி இருந்த பொழுது அந்த பானா வடிவ பகுதி ஒரு கேட்போர் கூடமாக இருந்திருக்கிறது என்று அந்த படத்தின்படி. ஆகவே அதை மாற்றினார்களா என்று பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். ஆனால் அந்த கேள்வி, அந்த ஜமுனாரி ஏன் ஜமுனாரி எப்படித்தான் கட்டியிருந்தாலும் ஏன் ஜமுனாரி என்ற பேர் வரும், அந்த பேர் எப்படி வந்து ஒல்லாந்தர் காலத்திலேயே அது வந்துட்டு. அப்போ மயில்வான புலவரை ஜமுனாரி என்று அவர் ஜமுனாரி என்ற பேரை பாவிக்கல, ஆனால் கேணி என்று சொல்கிறேன். ஆனால் அந்த ஜமுனாரி என்ற பேர் அந்த காலத்தில் வந்ததுக்கு ஒரு காரணம் இந்த நல்லூர் கோயிலோட கேணியாக இருக்கலாம். ஏன்னா அது புனித ஒரு தீர்த்த கேணிக்கு தான் அப்படி ஜமுனா இல்லை அந்த பகுதியில் அந்த புனித நதியான ஜமுனா நதி தீர்த்தத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்னும் நோக்கில் அந்த பேர் வந்திருக்கும். அந்த வகையில் நான் மேற்றும் ஒன்று அந்த போர்த்துகீசர் காலத்தில் அந்த கோயிலை பற்றி சொல்கிற குறிப்புகள் இதில் வருது. அந்த கோயில் நல்லூர் கோயில் முதலாவது கோயில் சின்ன கோயில் இல்லை, மிகப்பெரிய கோயில். அதை அவர்கள் பெரியதொரு பகோடா என்ற வசனம் பாய்ச்சிருப்பார்கள் போர்த்துகீச குறிப்புகள். அந்த குறிப்புகள்
போர்த்துகீசர் படையெடுத்த காலத்தில் எழுதப்பட்ட குறிப்புகள். அது ஒரு பெரிய ஒரு கோயில். அந்த கோயில் பெருசாக இருந்த கோயில், அப்படி ஒரு கோயில் இருந்த இடம் இப்போ செமினாரியில் இப்போ இருக்கிற கிறிஸ்தவ கோயில் அளவாக இருந்திருக்காது. ஏன்னா அந்த முழு செமினாரி இருந்த அந்த பெரிய பரப்பில் பெரிய ஒரு கோயிலாக இருந்திருக்கு. அண்டுதான் அந்த அந்த கோயில் பெரிய கோயில்ன்றபடியா அப்படித்தான் இருக்கச்சான். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் செமினாரியும் இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும். மேலும் அந்த கோயில் அவ்வளோ பெருசாக இருந்தபடியால் தான் மதில்கள் கூட பெரிய பாதுகாப்பான ஒரு கோயிலாக இருந்தபடியால் தான் போர்த்துகீசர் முதலில் நல்லூரை யாழ்ப்பாணத்தை 1619 அதில் வென்ற காலத்தில் கூட அவர் முதல் 2 வருடங்கள் ஒளிபெயராக அங்கே தான் தலைமைத்துவ பாதுகாப்பு அங்கே தான் இருந்து அரசாட்சி அந்த நாட்டை நிர்வாகம் செய்திருக்கிறார். அப்புறம் இராணுவ பாதுகாப்புடன் கூடியதாக அந்த கோயில் இருக்கிற அளவுக்கு பலமான ஒரு பெரிய கோயிலாக இருந்திருக்கு. எனவே அது குறிப்புகளின் படியும் அந்த கோயில் சின்ன கோயில் இல்லை. அப்போ அந்த கோயில் ஒரு பலமான மதில்களுடன் கூடிய ஒரு பெரிய ஒரு பாதுகாப்புடன் கூடிய ஒரு கோயிலாக இருந்திருக்கும். எனவே அது அதன்படி, ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அடிக்கடி தஞ்சாவூர் பக்கம் இருந்து பலர் தமிழர்கள் படையெடுப்பு வந்து பழைய போர்த்துகீசருக்கு எதிராக போராடின இதுகள் இருக்கின்றது. ஆனால் அதன் காரணமாக பாதுகாப்பு கருதி அவர்கள் பண்ணையில் கோட்டை கட்டுகிறார்கள். ஆனால் பண்ணை வந்து யாழ்ப்பாணம் பட்டினம். அதான் இப்போ அண்மக்கால ஆய்வுகள் இதில் குறிப்பிட்டிருக்க சங்க காலத்திலிருந்து அண்மக்காலம் வரையில் போர்த்துகீசர் வரும் காலம் வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளுடன் அராபியா, ரோமர், சீனர் போன்ற பலருடன் வணிகம் நடத்தியதற்கான சான்றுகளை அண்மைக்கால ஆய்வுகள் புலப்படுத்தி இருக்கின்றன. அதாவது அவர்கள் அகழ்வாய்வு மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸ் மற்றது மேலிருந்து நிலத்தை துளைத்து செல்லும் ரேடார் போன்றவற்றை கொண்டு ஆராய்ந்திருக்கிறார்கள். அதன்படி அந்த முடிவுக்கு வந்திருக்கார்கள். மற்றது பட்டினம், துறைமுக பட்டினம் என்றபடியா மற்ற யாழ்ப்பாணம் என்ற பேர் யாழ்ப்பாண அரசர் காலத்திலேயே இந்தியா மற்ற இடங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ யாழ்ப்பாணம் என்ற பெயர் ஒரு பழைய ஒரு பட்டினம், காவிரிப்பூம் பட்டினம் போல் யாழ்ப்பாண பட்டினம் இருந்திருக்க வேண்டும் என்பது இந்த முடிவுகளின்படி நான் கருதுகின்றேன். அந்த யாழ்ப்பாணம் என்ற பெயர் அவ்வளவு பழையமையான பெயர் என்றபடியால் தான் எல்லாரும் யாழ்ப்பாண ராஜ்யம், போர்த்துகீசரும் யாழ்ப்பாணம் என்ற பெயரை தான் பாவிக்கிறார்கள். ஜப்பானா பட்டம் அப்படிப்படியெல்லாம் பாவிக்கிறார்கள். ஆங்கிலேயர் ஜப்னா என்றார்கள். மற்ற போர்த்துகீசர் காலத்தில் அதுக்கு முன் சப்புமல் குமாரியா வந்து யாழ்ப்பாணத்துக்கு படையெடுப்பு வந்தது மூட்டம் கூட அவர் கூட யாழ்ப்பா பட்டுனா என்றார். எனவே அந்த யாழ்ப்பாணம் என்ற பேர் அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு. மற்ற இன்னொன்று வந்து நாங்கள் இன்னொன்றையும் கவனிக்கணும். பட்டினம், பட்டணம் என்றும் ரெண்டும் நாங்கள் பாவிக்கிறார்கள். பட்டினம் துறைமுக பட்டணம், பட்டணம் வந்து நகர், பெருநகர். எனவே இது பட்டணம் என்ற முந்தி வந்து யாழ்ப்பாணம் இலங்கையின் ஒரு பகுதியாக இருக்க அல்லது வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு அது இலங்கையின் ஒரு பகுதி. ஏன்னா இலங்கையின் ஒரு பெரிய ஒரு பட்டணமாக அவர் நினைத்திருக்கலாம், தனிநாடாக பார்த்திருக்க மாட்டார்கள். தெற்கில் உள்ளவர்களும் அப்படி பார்த்திருக்க மாட்டார்கள். இலங்கையின் ஒரு பகுதியாக, ஒரு நாடாக. எனவே யாழ்ப்பாணம் ஒரு நாடாக, ஒரு தனி நாடாக இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பட்டணமாக, பட்டினம் இல்லை பட்டணம், யாழ்ப்பாணம் பட்டினம் துறைமுகம். எனவே அந்த பட்டணம் என்ற வழியால் தான் அவர் பட்டாவ் என்ற பெயர்களை பாவித்திருக்கிறார்கள். ஏன்னா பட்டணம் என்றும் போர்த்துகீசர் ஒரு இடத்தில் பாவித்திருக்கிறார்கள். எனவே நான் இதில் விரிவாக கூறலாம் நான் இருந்தேன், ஆனால் இதில் கூறுவதற்கான நேரம் காணாது. ஆனால் இன்னும் ஒரு சில விடயங்களை கூறி உரையை முடிக்கலாம் நினைக்கிறேன். நான் அதுக்கு முதல் நான் இதை பற்றி விரிவான கட்டுரை நிச்சயமாக எழுதுவேன், பதிவுகள் இனி எழுதுகிறேன். இந்த நூலின் முக்கியமான சிறப்புகள், ஏனைய சிறப்புகள் நான் பார்ப்பது போர்த்துகீசர் காலம், ஒல்லாந்தர் காலம், ஆங்கிலேயர் காலத்தில். போர்த்துகீசர் காலத்தில் உருவான அந்த அமைப்பு, நகர அமைப்பு, யாழ்ப்பாணம் என்றால் அந்த கோட்டையை சுற்றியுள்ள அந்த நகர அமைப்பு, அந்த கோட்டையை அவர்கள் கட்டினார்கள், நகர அமைப்பு ஆரம்பித்தார்கள். அந்த நகர அமைப்பின் அடிப்படையில் தான் ஒல்லாந்தர் காலத்தில் அதை மேம்படுத்தினார்கள். அதாவது அது இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், செகண்ட் அந்த முதலாவது குறுக்கு தெரு, ரெண்டாவது குறுக்கு தெரு, அப்போ செப்பல் ஸ்ட்ரீட் இல்லை, அப்போ ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் இருந்தது. மற்ற மெயின் வீதியாக அந்த அந்த பரங்கை தெருக்குள்ளால் போகிற வீடு, அந்த வீதி இருந்தது. மற்ற பேங்க்சால் ஸ்ட்ரீட், வங்கசாலை என்பார்கள், அந்த வீதி அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இந்த வீதிகள் மட்டும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் போர்த்துகீச வரைபடங்கள் இருந்து. ஆனால் ஒல்லாந்தர் அதை ஒரு கிரிட்டாக, ஒரு நீளம் அகலம்
உள்ள ஒரு கிரிட்டாக உருவாக்கினார்கள். கீழே பீச் ரோட் மட்டும் அதை எடுத்து மேலே செப்பல் ஸ்ட்ரீட்டையும் உருவாக்கி அதையும் அவர் காலத்தில் உருவானது. அப்போ போர்த்துகீஸ் காலத்தில் அந்த கோட்டை அந்த அந்த கீழே ஒரு பேங்க்சோல் அந்த வங்கசாலை கீழே ஒரு நகரம் இருந்தது, ஐரோப்பியர் நகரம். அங்கே மெட்டாக்கள் போயிடாது. அது போர்த்துகீசர் மற்றும் அந்த சிறான அந்த ஆக்கள் தான் அந்த ஐரோப்பியருக்குரிய நகரமாக இருந்தது. அப்போ யாழ்ப்பாணத்திலேயே ஒரு காலனி ஆதிக்க டைப்பில் ஐரோப்பியருக்கான நகரம். அது மாதிரி போர்த்துகீசர் காலத்தில் கிழக்கு பகுதியில் இருந்த ஐரோப்பியர் நகரம், கோட்டைக்கு மேற்கில் ஒரு நகரம். அது மேற்கில் இருந்த பகுதியில் அந்த பல்வேறு ஜேசு சபைகள், அந்த டொமினிக்கன் மற்றது பிரான்சிஸ்கன் என்ற அந்த போர்த்துகீசர் காலத்து சபைகள் இருந்த கட்டிடங்கள் இருந்தது. அதில் அந்த அந்த கட்டிடம் ஜேசு அந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் அதில் இருந்தது, கிழக்கில் இருந்தது. அதில் ஒவ்வொரு ஜேசு சபையும் ஒவ்வொரு பக்கத்தில் அவர்களுடைய கட்டிடங்கள் இருந்தன. ஆனால் அப்புறம் ஒல்லாந்தர் அந்த கோட்டையை மாற்றி மிகவும் பலம் வாய்ந்த கோட்டையாக மாற்றுகிறார்கள். 5 கோணம் கோட்டை. அதில் ஒரு அந்த முந்தியிருந்த காவல் கோபுரங்கள் எல்லாம் வட்டம் அண்டா இவர்கள் ஒரு அம்புத்தலை மாதிரி அதை உருவாக்கின பாதுகாப்புக்காக வேண்டி. மற்ற உயரம் குறைந்த கோட்டைகள் மிகவும் ஒரு டச் கட்டடக்கலை பாதுகாப்பு கட்டடக்கலையின் அடிப்படையில் உருவான ஒரு சிறந்த கட்டடக்கலை கோட்டை இன்றும் உள்ளது. இன்னும் புனருத்தானம் செய்து வச்சிருக்கிறார்கள். எனவே அகலி மற்றது முற்றவெளியெல்லாம் அது ஒரு கோட்டையின் ஒரு பாதுகாப்பு அம்சமாகத்தான் அந்த முற்றவெளி உருவானது. என்றால் அந்த கோட்டைகள் கட்டும்பொழுது அதன் முன்பாக ஒரு சரிந்த வழி இருக்கும், அது ஒரு பாதுகாப்புக்கான. அந்த வழி தான் இப்போ நாங்கள் முற்றவெளியாக பாவிக்கிறோம் எங்களோட தேவைகளுக்கு. அது ஒரு கோட்டையின் பாதுகாப்பு அம்சம், அரணைப்போடு. ஏன்னா அது முக்கியம். மற்ற அது மாதிரி இதெல்லாம் சுருக்கமாக கூறினேன். அது மாதிரி ஆங்கிலேயர் காலத்திலேயும் அந்த 4 பிரிவுகளையும் பிரித்த விதமும் எனக்கு பிடித்திருந்தது. அதாவது முதல் பிரிவில் அவர் ஏன் அப்படி பிரித்தார் என்றால், முதலில் பாதுகாப்பு நிர்வாகம் எல்லாம் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் காலத்தில் கோட்டைக்குள்ளிருந்து தான் நடந்தது. ஆங்கிலேயர் காலத்தில் அதை பாதுகாப்பு நிர்வாகம் ஆரம்பத்தில் கோட்டைகள் இருந்தாலும் அதை விட அது எல்லாமே இராணுவ கட்டளை தளபதியால் தான் நடத்தப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் அதை பிரிக்கிறார்கள். இந்த வரிகள் நிர்வாகத்துக்கு கலெக்டர்ஸ் என்று உருவாக்குறார்கள். அடுத்த காலகட்டத்தில் ஆங்கிலேயரின் அடுத்த காலகட்டத்தில் அது அரசாங்க அதிபர்கள் உருவாகும். அடுத்தடுத்த காலகட்டங்களில் போர்த்துகீஸ் ஒல்லாந்தர் காலத்தில் இருந்த போர்த்துகீஸ் காலத்தில் மத கட்டுப்பாடுகள் இருந்த பிரச்சாரம் கடுமையாக இருந்தது. இந்த வேறுபாடுகளை இந்த நூல் வெளிப்படுத்துகிறது. அதாவது போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் காலத்தில் இக்காலத்தில் இருந்த கட்டடக்கலை நகர அமைப்பு இந்நூல் வெளிப்படுத்துகிறது. கட்டடங்கள் மற்ற அந்த ஒரு கட்டத்தில் ஒல்லாந்தர் வருவதற்கு முன்னிருந்த எங்களோட மக்களுடைய கட்டடங்கள் எப்படி இருந்தது தெரியாது ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் இவருடைய படங்கள் என்பது எப்படி இருந்தது என்றை ஊகிக்கலாம். போர்த்துகீசர் காலத்து கட்டடங்கள் சாதாரண வீடுகள் போர்த்துகீச பாணியில் அமைந்தன என்றதை குறிப்பிட்டிருக்கிறார். அதனை போர்த்துகீச காலனிகள் ஏனைய இடங்களில் உள்ள காலனிகளில் உள்ள கட்டிடங்களை பற்றிய குறிப்புகள் இருந்து அறியலாம் என்று குறிப்பிட்டிருக்க விவரிக்கவில்லை. அதே மாதிரி ஒல்லாந்தர் காலத்து கட்டிடங்கள் வீடுகளில் கட்டட தளபதியின் கட்டிடத்தில் உள்ள முக்கியமான அம்சம் பிராந்தை நாச்சாரம் நடுவில் இருக்கு. அது ஒல்லாந்தர் காலத்து கட்டிடக்கலையில் அவர்களிடம் இல்லை. அது எங்கள் கட்டடக்கலை பாரம்பரிய ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் இல்லை. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் அப்படித்தான் பழைய வீடுகள் இருந்தது போர்த்துகீசர் காலத்துக்கு முதல் என்றதை அதிலிருந்து அந்த கூறுகளை உள்வாங்கி தங்கள் கட்டடக்கலையில் ஊற்றியிருக்கிறார்கள் ஒல்லாந்தர்கள். எனவே அதனோடு ஊகிக்கலாம் அக்காலகட்டத்தில் யாழ்ப்பாண பாரம்பரிய கட்டடக்கலை நாச்சார வீடுகளாகவும் பிராந்தைகளையும் உள்ளடக்கி இருந்தது என்று. மயூரநாதன் அவர்கள் அதில் ஒரு நிபுணர், அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதை பற்றி ஒரு தனி நூல் எழுதுவதாகவும் இருக்கின்றார். எனவே இதை பற்றி நான் நிறைய கூறலாம். எனவே நேரம் காணாது. என்றாலும் இந்த நூலின் முக்கியமான இந்த காலகட்டத்து நகர அமைப்பு கட்டடங்களை பற்றி ஒரு குறிப்பிட்டிருக்க. நான் இன்னும் ஆழமாக கட்டடக்கலையை பற்றி சில இடங்களை போயிருக்கலாம். சில கட்டடங்களை பற்றி மிகவும் தீவிரமாக விரிவாக சொல்லியிருக்கேன். இந்த வகையில் இந்த நூல் மிக ஒரு பலருக்கும் இன்னும் பல ஆய்வு நூல்களை எழுதுவதற்கு உதவியாக இருக்கும். எனக்கு நிச்சயமாக நான் எடுத்த பழைய ஆய்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்து
மேலும் மேம்படுத்துவதற்கு பல தகவல்கள் இந்த நூலில் உள்ளன. அந்த வகையில் இந்த நூல் நிச்சயமாக என்னை போன்ற பலருக்கும் உதவியாக இருக்கும். அது ஒரு குறிப்பாக ஒரு சின்ன வசனத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கின்றேன். ஒரு மேநாட்டு ஒரு அமெரிக்க நகர அமைப்பு வல்லுநர் கெவின் லிஞ்ச் என்று அவரோடு தியரி நகர அமைப்பை பற்றி குறிப்பிட்டிருப்பார், உருவாக்கினார். அது ஒரு த இமேஜ் ஆஃப் த சிட்டி, அதாவது நகரத்தின் பிம்பம் ஒரு நகரத்தின் பிம்பம். அதை கோட்பாட்டை அவர் பிம்பத்தன்மை கோட்பாடு என்று குறிப்பிடுவார். அதன்படி அவர் ஒரு நகரத்தில் அது அந்த நகரத்தில் உள்ள மக்களின் மனக்கண்ணில் எப்படி அந்த நகரம் இருக்கிறது என்பதை மையமாக வைத்து அந்த கோட்பாட்டை அவர் உருவாக்கினார். அதன்படி ஒரு நகரத்தில் ஒரு சதுக்கங்கள், பாதைகள், எல்லைகள், எட்ஜஸ், மற்றது அந்த ஏரியாக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பண்பை வெளிப்படுத்தும் பிரதேசங்கள், நில அடையாளங்கள், லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் என்று சொல்லியிருப்பார். இந்த நூலை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒவ்வொரு நல்லூர், போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் காலகட்டத்தில் இருந்த யாழ்ப்பாண நகரம் பிம்பம் மேற்படி கூறுகளினோடு பாதைகள், பிரதேசங்கள் என்று பல கூறுகளினோடு என் கண்ணில் விரிந்தது. அதனை இவர் ஒரு கட்டடக் கலைஞர், நகர அமைப்பில் பாண்டித்யம் பெற்றவர் என்பதால் தான் இப்படியான ஒரு நூலை இந்த நோக்கில் எழுத முடிந்தது. அந்த வகையில் இது தனித்துவம் மிக்கது. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி.